வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். சாம்சுங் நிறுவனத்துக்கு எச்சரிக்கை விடுத்த ட்ரம்ப். இஸ்ரேலுக்கான விமான சேவைகளை நிறுத்திய பிரிட்டிஷ் ஏர்வேஸ் நிறுவனம். சீனாவில் ஏற்பட்ட நிலச்சரிவினால் 4 உயிரிழப்பு. அமெரிக்காவில் படகில் ஏற்பட்ட வெடி விபத்தில் சிக்கி ஒருவர் பலி, 2 பேர் படுகாயம். டெல்லியில் கனமழை, 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிப்பு. போர் நிறுத்தம் தாமதம், ரஷ்யா மீது G7 கடும் எச்சரிக்கை. அரபிக்கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான கப்பல், இந்தியா விடுத்துள்ள எச்சரிக்கை. மியான்மர் அகதிகள் படகு கவிழ்ந்ததில் 427 பேர் உயிரிழப்பு. இலங்கைக்கு வருகை தந்துள்ள நியூசிலாந்து துணை பிரதமர். தொடர்வன விரிவான செய்திகள். ஐபோன் நிறுவனத்தை தொடர்ந்து அதன் முக்கிய தொழில் போட்டியாளரான சாம்சுங் நிறுவனத்துக்கும் வரி விதிக்கப்படும் என்று அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் எச்சரிக்கை விடுத்துள்ளார். இதுகுறித்து ட்ரம்ப் வெள்ளை மாளிகையில் நிருபர்களிடம் பேசுகையில், வரி விதிப்பு ஆப்பிள் நிறுவனத்துக்கு மட்டுமல்ல, சாம்சுங் மற்றும் இதுபோன்ற பொருட்களை உற்பத்தி செய்யும் எந்த நிறுவனத்துக்கும் பொருந்தும். இல்லையெனில் அது நியாயமாக இருக்காது. அவர்கள் இங்கு தொழிற்சாலை அமைத்தால் வரி இருக்காது. இந்த நடவடிக்கை அமெரிக்காவில் உற்பத்தியை ஊக்குவிக்கும் நோக்கம் கொண்டது என்று அவர் கூறியுள்ளார். சாம்சுங் நிறுவனம் தனது ஸ்மார்ட் போன்களை முக்கியமாக வியட்நாம், இந்தியா, தென்கொரியா மற்றும் பிரேசில் ஆகிய நாடுகளில் உற்பத்தி செய்கிறது. இந்த வரி விதிப்பு குறிப்பாக வியட்நாமில் உற்பத்தி செய்யப்படும் சாம்சுங் ஸ்மார்ட் போன்களுக்கு 46% வரி விதிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. பிரிட்டிஷ் ஏர்வேஸ் இஸ்ரேலுக்கான மற்றும் அங்கிருந்து வரும் விமானங்களை ஜூலை மாதம் இறுதி வரை நிறுத்தி வைத்துள்ளதாக கூறப்படுகின்றது. ஏமனை தளமாக கொண்ட கவுதிகளிடமிருந்து ஏவுகணை தாக்குதல்கள் அதிகரித்து வரும் அச்சுறுத்தலால் பிரிட்டிஷ் ஏர்வேஸ் விமான சேவைகளை நிறுத்தியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது. பென்குரியன் விமான நிலையத்துக்கு அருகே கவுதி ஹைப்பர்சோனிக் பாலிஸ்டிக் ஏவுகணை தாக்கி 8 பேர் காயமடைந்ததைத் தொடர்ந்து பிரிட்டிஷ் ஏர்வேஸ் பல முக்கிய விமான நிறுவனங்களுடன் சேர்ந்து இந்த மாத தொடக்கத்தில் டெல்லவிற்கான விமானங்களை முதலில் நிறுத்தியுள்ளது. நேற்றைய தினம் ஈரான் ஆதரவு பெற்ற குழு பென்குரியன் விமான நிலையத்தை மீண்டும் ஏவுகணை மூலம் குறிவைத்ததாக கூறப்பட்டுள்ள நிலையில் இது 24 மணி நேரத்துக்குள் 3வது தாக்குதல் என சர்வதேச ஊடகங்கள் கூறியுள்ளன. சீனாவில் ஏற்பட்ட மண் சரிவில் 4 உயிரிழந்துள்ளதுடன் 19 பேர் இடிபாடுகளில் சிக்கியுள்ளதாக கூறப்படுகின்றது. சீனாவின் குய்ஷோ மாகாணத்தில் தொடர்ந்தும் மழை பெய்து வருகிற நிலையில் சாங்ஷி மற்றும் குவோவா நகரங்களில் பயங்கர மண் சரிவு ஏற்பட்டுள்ளது. இந்த மண் சரிவில் சுமார் 10 வீடுகள் இடிந்து விழுந்து மண்ணில் புதைந்துள்ளன. சாங்சி நகரத்தில் 2 உடல்களும், கிங்யாங் கிராமத்தில் 2 சடலங்களும் நேற்று முன்தினம் மீட்கப்பட்டது. மேலும் மண் சரிவில் சுமார் 19 பேர் மண்ணில் புதையுண்டதாக கூறப்படுகின்றது. அவர்களை மீட்கும் பணிகள் துரிதமாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. அமெரிக்காவின் நியூயார்க் நகரம் உட்பட பகுதிகளில் ஹட்சன் ஆற்றில் படகு ஒன்றில் சிலர் சென்று கொண்டிருந்தனர். அப்போது படகில் தீப்பொறி பறக்கும் வகையில் நபர் ஒருவர் ஏதோ வேலை செய்து கொண்டிருந்த நிலையில் திடீரென வெடிவிபத்து ஏற்பட்டுள்ளது. இதுபற்றி தகவல் அறிந்ததும் நியூயார்க் நகர போலீசார், தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினர் சம்பவ பகுதிக்கு சென்றுள்ளனர். இதில் வேலை செய்து கொண்டிருந்த அந்த நபர் தூக்கி வீசப்பட்டு தண்ணீருக்குள் கிடந்துள்ளார். சம்பவ இடத்திலேயே உயிரிழந்து விட்டார் என நியூயார்க் நகர போலீசார் உறுதி செய்துள்ளனர். இந்த விபத்தில் மொத்தமாக 3 பேர் காயமடைந்தனர். அவர்களில் ஒருவர் பலியாகிவிட்டார். மற்றொருவர் சிகிச்சைக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளார். 3வது நபர் மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கொள்ள மறுப்பு தெரிவித்து விட்டார் என தகவல் தெரிவிக்கப்படுகின்றது. விபத்தில் பலியான அந்த நபர் யார், என்ன வயது உள்ளிட்ட விவரங்கள் எதுவும் வெளியிடப்படவில்லை. வெடி விபத்துக்கான காரணம் என்னவென்று தொடர்ந்தும் விசாரிக்கப்பட்டு வருகிறது. வெடி விபத்து ஏற்பட்டதும் அந்த படகு முழுவதும் பொருட்கள் பரவி கிடந்ததாலும் தீயணைப்பு வீரர்கள் மற்றும் மீட்புக் குழுவினரால் உடனடியாக மீட்புப் பணிகளை மேற்கொள்வதில் சிரமம் ஏற்பட்டுள்ளது. அந்த நபர் யார் என்ற அடையாளம் தெரியவரவில்லை என்றும் இதுபற்றி விசாரணை நடந்து வருகிறதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் டெல்லியில் பல்வேறு பகுதியில் கனமழை பெய்ததனால் 100க்கும் மேற்பட்ட விமான சேவைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அத்துடன் புயல் காரணமாக 25க்கும் மேற்பட்ட விமானங்கள் வேறு விமான நிலையங்களுக்கு திருப்பி விடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. டெல்லி விமான நிலையத்தின் சமீபத்திய அறிவிப்பின்படி நேற்று இரவு ஏற்பட்ட இடையூறுகள் காரணமாக விமான சேவைகள் இன்றும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்பட்டுள்ளது.
இதேவேளை சமீபத்திய புதுப்பிப்புகளுக்கு பயணிகள் அந்தந்த விமான நிறுவனங்களுடன் தொடர்ந்து சரிபார்க்குமாறு விமான நிலையம் கேட்டுக் கொண்டுள்ளது. மேலும் டெல்லியில் மே 23 முதல் மே 25 வரை இடியுடன் கூடிய மழை தொடர வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் ஏற்கனவே எச்சரித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள தவறினால் ரஷ்யா மீது மேலும் பொருளாதார தடைகளை விதிக்க நேரிடும் என்று G7 நாடுகள் எச்சரிக்கை விடுத்துள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. உக்ரைன் மீதான போரில் ரஷ்யா போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள தவறினால் இந்நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. கனடாவில் நடந்த G7 நாடுகளின் நிதியமைச்சர்களே ரஷ்ய ஜனாதிபதிக்கு போர் நிறுத்தத்தை ஒப்புக்கொள்ள அச்சுறுத்தல் விடுத்துள்ளார்கள். உக்ரைன் ரஷ்யாவின் தொடர்ச்சியான கொடூரமான போரை முடிவு கொண்டு வருவதற்கான முயற்சிகள் தோல்வியடைந்ததனால் ரஷ்யாவை எவ்வாறு பின்னுக்கு தள்ள முடியும் என்பதை குழு ஆராயும் என்று நிதியமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். அத்தோடு அத்தகைய போர் நிறுத்தம் ஒப்புக்கொள்ளப்படாவிட்டால் தடைகளை மேலும் அதிகரிப்பது போன்ற அழுத்தத்தை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் உட்பட அனைத்து சாத்தியமான அம்சங்களை நாங்கள் தொடர்ந்து ஆராய்வோம் என தெரிவித்துள்ளனர். இந்திய துறைமுகமான வெளிச்சத்திலிருந்து புறப்பட்ட லைபீரியா கொடியுடன் கூடிய சரக்கு கப்பல் கவிழ்ந்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. விபத்து நடந்த நேரத்தில் கப்பலில் 24 பணியாளர்கள் இருந்ததாகவும் அவர்களில் 21 பேர் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. விபத்து ஏற்பட்ட போது கப்பல் இந்தியாவின் வெளிச்சம் துறைமுகத்திலிருந்து இந்தியாவின் கொச்சி துறைமுகத்துக்கு சென்று கொண்டிருந்ததாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தென்மேற்கு பருவமழையினால் ஏற்பட்ட கடல் சீற்றம் காரணமாக இந்த விபத்து ஏற்பட்டதாகவும் இந்திய நேரப்படி இரவு 10 மணிக்கு கப்பல் கொச்சி துறைமுகத்தை அடைய திட்டமிடப்பட்டிருந்ததாகவும் ஊடக அறிக்கைகள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் கப்பலில் உள்ள ஆபத்தான பொருட்கள் குறித்து இந்திய கடலோர காவல்படை அறிக்கையை வெளியிட்டுள்ளது. கரையில் கரையொதுங்கி இருக்கக்கூடிய ஏதேனும் கொள்கலன்கள் அல்லது சந்தேகத்துக்கிடமான பொருட்களை கண்டால் உடனடியாக சம்பந்தப்பட்ட அதிகாரிகளுக்கு தெரிவிக்குமாறு இந்திய பொதுமக்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி கேரளா முழுவதும் கடலோர பகுதிகளில் ஒலிபெருக்கிகள் மூலம் கடலோர காவல்துறை அறிவிப்புகளை வெளியிட தொடங்கியுள்ளது. மேலும் பொதுமக்கள் விழிப்புடன் இருக்கவும் கரையில் ஒதுங்கக்கூடிய அடையாளம் தெரியாத பொருட்களை அணுக வேண்டாம் என்றும் எச்சரிக்கைகளை வெளியிட சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளதாக இந்திய ஊடகங்கள் மேலும் செய்தி வெளியிட்டுள்ளது. மியான்மர் அகதிகளை ஏற்றி சென்ற 2 படகுகள் கவிழ்ந்ததில் 427 பேர் உயிரிழந்துள்ளனர். மியான்மரில் ஏற்பட்ட உள்நாட்டு போர் காரணமாக அங்கிருந்து ரோஹிங்கியா மக்கள் அண்டை நாடுகளுக்கு இடம்பெயர்ந்து வருகின்றனர். இந்நிலையில் இவ்வாறு அகதிகளாக இந்தோனேசியாவுக்கு செல்ல முயற்சித்த அகதிகளே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். குறிப்பாக பங்களாதேஷில் 1,00,000க்கும் மேற்பட்ட ரோஹிங்கியாக்கள் அகதிகளாக தஞ்சமடைந்துள்ளனர். இவ்வாறு தஞ்சமடைந்த அகதிகள் இந்தோனேசியாவுக்கு செல்ல முயற்சித்த போதே விபத்து இடம்பெற்றுள்ளது. இந்த விபத்துக்கள் கடந்த 9 மற்றும் 10ஆம் தேதிகளில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. பங்களாதேஷின் கோக்ஸ் பசார் அகதிகள் முகாமில் வசித்து வந்த ரோஹிங்கியாக்களின் 264 பேர் படகு மூலம் இந்தோனேசியாவுக்கு செல்ல முயற்சித்துள்ளனர். அப்போது அவர்கள் சென்ற படகு மியான்மர் கடற்பகுதியில் கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான சம்பவத்தில் 201 பேர் உயிரிழந்துள்ளனர். இதில் 66 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளனர். இச்சம்பவம் கடந்த 9ஆம் தேதி இடம்பெற்றுள்ளது. அதற்கு அடுத்த நாளான 10ஆம் தேதி 247 ரோஹிங்கியோ அகதிகளை ஏற்றிக் கொண்டு சென்ற மற்றொரு படகு கடலில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது. இதில் 226 பேர் உயிரிழந்ததோடு 21 பேர் காப்பாற்றப்பட்டுள்ளனர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நியூசிலாந்தின் துணை பிரதமரும் வெளிவிவகார அமைச்சருமான வின்ஸ்டன் பீட்டர்ஸ் உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டு இலங்கைக்கு வருகை தந்துள்ளார்கள். நேற்று இரவு நாட்டை வந்தடைந்த அவரை வெளிவிவகார பிரதியமைச்சர் அருண் கேமச்சந்திரா வரவேற்றுள்ளார். 2013ஆம் ஆண்டுக்கு பின்னர் நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் ஒருவர் இலங்கைக்கு மேற்கொள்ளும் முதல் உத்தியோகபூர்வ விஜயம் இதுவாகும். இந்த உத்தியோகபூர்வ விஜயத்தின் போது ஜனாதிபதி அனுரகுமார் திசநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் உள்ளிட்டோரை சந்திப்பதற்கு நியூசிலாந்து வெளிவிவகார அமைச்சர் திட்டமிட்டுள்ளார் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.